ஸோ பேசிக்கலி எனக்கு பெங்களூரில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது என்னுடைய. அது வந்து அங்கே அதுக்கப்புறமா அந்த அந்த பேரோட நம்ம வந்து இங்கே வரும்போது ஒரு பெரிய படம் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அடுத்ததாக இயக்குனர் திரு பிரபு ஸ்ரீனிவாசன். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு எனது வணக்கங்கள். கன்னட படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று கன்னட டைரக்டர் போல இருக்குது, கன்னடாலாம் பேச போகிறாருன்னு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக கன்னடா டைரக்டர் கன்னடாவில் படம் பண்ணியிருக்கேன்னு தவிர இங்கே தான் என்னுடைய வாழ்க்கை கோரியோகிராஃபராக ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 400-500 சாங்ஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. சுந்தர் சி சார் படத்துக்கு தனுஷ், அர்ஜுன் சார், நிறைய எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பெங்களூரில் படம் டைரக்ட் பண்ண போனேன். பேக் டு பேக் இந்த ஒரே ப்ரொடியூசர் கிட்ட நான் ஒரு 5 படம் பண்ணேன். 6 படம் பண்ணேன் ஒரே ப்ரொடியூசர், 5 படம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணேன். இது என்னோடய 7வது படம், ஆனால் தமிழில் முதல் படம் என்னோடது. ஸோ பேசிக்கலி எனக்கு பெங்களூரில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது என்னுடைய. அது வந்து அங்கே அதுக்கப்புறமா அந்த அந்த பேரோட நம்ம வந்து இங்கே வரும்போது ஒரு பெரிய படம் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எல்லாருமே இங்கேருந்து போய் ஒரு படம் பண்ணுவாங்க, மணிரத்னம் சார், பாலுமகேந்திரா சார், அது மாதிரி வரும்போது ஒரு படம் பண்ணி 2 படம் பண்ணிட்டு இங்கே வந்து படம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் அந்த படம் போய் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வரலான்னு நினச்சிருக்கும் போது பேக் டு பேக் அதே ப்ரொடியூசரே எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 5 படத்துக்கும் எனக்கு ப்ரொடியூசராக இருந்தார். அந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் பரமேஷ், மிஸ்டர் பிரேம் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வரும்போது ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சில டைமில் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன், ஒரு சில ஹீரோஸ் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன், லாரன்ஸ் கிட்ட, விஷால் சார் கிட்ட, இன்னும் நிறைய பேர்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன். எல்லாமே அப்படி கைக்கு வந்து போச்சு. அப்போ நினச்சேன், சரி பண்ணால் பெரிய படம் தான் பண்ணணும், வேறு எந்த படமும் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ எங்கள் வீட்டில் தான் சொன்னாங்க, நீங்கள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது, இங்கே கன்னடாவில் படம் பண்ணும்போது கூட நீங்கள் அப்படி தான் நினச்சிங்க, ஒரு சின்ன படம், அந்த படம் பெரிய படமாச்சு, இல்லை நீங்கள் பண்ணுற படம் பெரிய படமாகணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு 6 மாதம் அமெரிக்கா போயிட்டேன். சரி பார்க்கலாம், இது நடக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் அகெயின் இங்கே வந்தோடனே எனக்கு நிக்கில் முருகன் சார் தான் இந்த அக்யூஸ் படத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சவர். அவர்கிட்ட தான் முதல்ல நான் வந்து ஒரு பிஆர்ஓ. அவர் வந்து எனக்கு என்னுடைய கணப்பான்னு ஒரு படம் பெரிய ஹிட் அங்கே, அந்த படத்தை நாங்கள் தமிழில் இங்கே யாரோ இவன்னு சொல்லி பண்ணேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் இங்கே ரிலீஸ் பண்ண முடியல. எனக்கு அந்த டைமில் உங்களுக்கு வந்து பெரிய வெள்ளம்லாம் வந்து 2015 அந்த டைமில் ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ எனக்கு பழக்கமானார். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் அவரை மீட் பண்ணும்போது சொன்னார், பிரதர் நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்களா, இங்கே ஒருத்தர் உதயான ஒருத்தர் தெரியும்ல? ஆமாம் தெரியும் சார், நம்ம ஏஎல் விஜய் சாரோட பிரதர், அவர் ஒரு கதை கேட்டுட்ருக்காரு, வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பர் தரேன் அப்படின்னாரு. சரி சும்மா சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு தான் நான் நேராக ஃபோன் அடித்தேன். ஆனால் எடுத்து ஃபஸ்ட்டு ரிங்லேயே எடுத்துட்டாரு. எடுத்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சார் இது மாதிரி நான் பிரபு சார், சொல்லுங்கள் சார். இல்லை சார் இது மாதிரி நான் வந்து உங்களை மீட் பண்ண, வாங்க சார் அப்படின்னாரு. இம்மீடியட்டாக உடனே நேராக ஆஃபீஸ் போனேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அப்படியே சார் இது மாதிரி படம் பண்ணோம் சார். ஆமாம் சார் வச்சுருக்கீங்களா சார், கதை வச்சுருக்கேன். ஆமாம் சார் மாதிரி சரி சொல்லுங்கள் சார். நான் ஒன்று என்ன பண்ணேன், இனிமேல் போய் கதை பண்ணிக்கிட்டுலாம் சொல்ல வேணாம், இவங்க வந்து நான் இது ஒரு சின்ன கதை தான் அது சொல்லிடுறேன் சார். இது ஒரு படம்லாம் பண்ணி நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம்ல, சுட்டு வச்சுருப்போம்ல, அதே மறுபடியும் திருப்பி போட்டு தோசையை கொடுத்துட்டு சொல்லிட்டு சார் நான் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணிக்க, லாஸ்ட் படம், அந்த படம் வந்து இப்போ ப்ரைம்லாம் இருக்குது, அந்த படம் வந்து உங்களுக்கு ரீமேக் நல்லாயிருக்கும், ஒரு ரொம்ப செட்டில்டான பட்ஜெட்டாக இருக்கும் சார், சின்ன பட்ஜெட் படமாக தான் இருக்கும் சார். பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணேன், பார்த்துட்டு சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பார்க்கவே இல்லை, 2 நாள் கழிச்சு சார் அது வந்து படம் எனக்கு அப்படிலாம் படம் வேணாம் சார், எனக்கு வந்து அது ஒரு டார்க் காமெடின்னு சொல்கிறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வேணும், அது வந்து கொஞ்சம் கொக்கி மாதிரி, மைனா மாதிரி, அந்த மாதிரி ஒரு ராவாக ரஸ்டிக்காக அப்படி ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னாரு. உடனே சரி ஓகே அப்படின்னா, ஆனால் அந்த பட்ஜெட் கூட ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது சார், அது பார்த்துக்குங்க அப்படின்னாரு. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு வந்து சரி வந்துட்டேன், எனக்கு அப்புறம் நம்ம கேட்க வேணாம் விட்டுலாம் சொல்லிட்டு வந்துட்டதுக்கப்புறமா யோசித்தேன். அப்போ நான் ஒரு படம் கன்னடாவில் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் கதை சொல்லியிருந்தேன் ஒரு ஹீரோக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஹீரோ அந்த டைமில் பண்ண முடியல. அப்போ சும்மா சொல்லி பார்ப்போமா, ஏன்னா அந்த கதை பெரிய பட்ஜெட் கேட்குமே, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி சொல்லி வைப்போம், வந்தால் வருது வராட்டி போது சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் சார் ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னா, சார் பட்ஜெட் இல்லை சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் தான் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொல்ல கேட்டார். நல்லா இருக்குது சார், இந்த கதை நல்லா இருக்குது சார், ஆனால் நீங்கள் இது எப்படி நீங்கள் சொல்கிற இந்த பட்ஜெட் நம்ம சொல்கிற ஒரு பட்ஜெட்டில் இல்லை சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னு. அப்படியா, சரி எனக்கு ஒன்று பண்ணுங்கள், இப்படி நீங்கள் லைனாக சொல்கிறதோட எனக்கு கதையை பண்ணி கொடுங்களேன் அப்படின்னாரு. சரின்னு உடனே நானே என்ன பண்ணேன், ஃபுல்லாக பவுண்டர் ஸ்கிரிப்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். சார் இதான் சார் கதை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்பயே அக்யூஷன் பெயிட் வச்சு டைட்டில் வச்சு கொடுத்தேன்.
அது கொடுத்த உடனே அவர் பார்த்துட்டு நான் படித்து சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே, எல்லா ஹீரோக்களும் அப்படி தான் படித்து சொல்ல போகிறாங்க, நம்ம வச்சுட்டு நம்ம பாட்டு கிளம்பிலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 45 மினிட்ஸ்லேயே இன்னும் 1 ஹவர்லேயே கால் பண்ணார் எனக்கு. நான் வீட்டுக்கு போய் என்ட்ரியாக காரை வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். இருந்துச்சு, ஹலோ சார், சார் என்ன சார் சொல்லுங்கள் சார். சூப்பர் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக பண்ணுவீங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். நான் காரில் போகும்போதே படிச்சுட்டேன், எனக்கு மீதியை வந்து உங்களுக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நான் சொல்லிடுறேன் அப்படின்னாரு. வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன்னாரு. அப்புறம் ஃபோனே பண்ணல. அப்போ நினச்சேன் ஃபஸ்ட் ஹாஃப் பண்ண தான் நல்லா இருக்குது போல இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை போல இருக்குது, சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிருக்கும்போது ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணார். சார் நம்ம இந்த படம் பண்ணுறோம், செம்மையாக இருக்குது சார், முக்கியமாக என்னோடய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது சார், நீங்கள் ஆரம்பிச்சிடலாம், நாளைக்கு என் ப்ரொடியூசரை மீட் பண்ண வச்சுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னா நாளைக்கு காலைல போனோன்னா அவங்க ப்ரொடியூசர் தங்கவேல் சார், அவருடைய சன்னு மிஸ்டர் பன்னீர்செல்வம் சார் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. பார்க்கும்போது என்னடா வில்லன் மாதிரியே இருக்கிறாங்க எல்லோரும் அப்படின்ற மாதிரி பயம் வந்துச்சு. நேராக போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி கதானே, சரி நம்ம முதல்ல இந்த அக்யூஸை நம்ம எப்படியாவது வந்து இது பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லி முடித்த உடனே எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு முதல்ல எனக்கு தங்கவேல் சார் பையன் தான் இருந்தது. சார் செம்ம கதை சார், எனக்கு அப்படி கேட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் என்கிட்ட வெளியே வந்து பேசிட்டே இருந்தார். என்னடா இவர் பன்னீர்செல்வம் சார் எதுவுமே சொல்லி என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு வரும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட ஃபோனை போட்டு என்கிட்ட 1/2 hour பேசினார். எப்படி பிரதர் இந்த மாதிரி கதை பண்ணீங்க, இப்படி ஒரு கதை பண்ணீங்க, இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னாரு. சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு. கேட்டேன், சார் இந்த படம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய பட்ஜெட் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது வந்துச்சு. நான் ஒன்றும் இல்லை சார், இது வந்து கொஞ்சம் நம்ம செட்டில்டாக பண்ணிக்கலாம் சார், ஆனால் எனக்கு ஒரே 3 விஷயம் தான் சார். என்ன சார், சார் இந்த பஸ்ஸு ஒன்று பெருசாக பஸ்ஸு வாங்கி கவுத்து அது பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் அடிபட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது சார், அது ஒரு சின்ன விஷயம் தான் சார். அப்புறம் சார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர் சீன் இருக்குது சார், அது இன்டர்வல் பிளாக் முன்னாடி பெரிய என்கவுண்டர் சீன் வரும், அது ஒரு சின்ன விஷயம் தான் சார். அதுக்கப்புறம் வழக்கம் போது கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் இருக்குது சார், ஒரு 3-4 நாள் ஒரு படம் இருக்கும். இதெல்லாம் இத்தினு சொல்கிறீங்களா, இதெல்லாம் எவ்வளோ பெருசாக வரும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை சார் நம்ம பண்ணிடலாம் சார், சின்னதாக பண்ணிடலாம் சார். சரி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம கோ-டைரக்டர் சங்கர் தான் இருந்தார். என்ன சார் நீங்கள் பாட்டு கதை சொல்லிட்டு வந்துட்டீங்க, இந்த கதை இந்த பட்ஜெட்டு என்ன தாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு. விடுங்க கதை ஓகே ஆயிடுச்சுல, கார் வாங்கிடலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே வெளியே வந்துட்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இவர் நம்ம பன்னீர்செல்வம் சார் இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் ஆரம்பிக்க போகிறோம்னு நினச்சிருந்து. அதாவது ஒரு விஷயம் நான் கேள்விப்படுவேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன் வந்து திடீர்னு ஏதாவது சின்ன லாஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அவங்க பையன் சொல்லுவானா, என்னோட அடி லாஸ் ஆகிடுச்சு, சரி இனிமேல் ஜெட் ஃப்ளைட்லாம் போக வேணாம், நீ வந்து எக்கானமிக் கிளாஸ்லேயே போ அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த பட்ஜெட்டை வந்து நினச்சிட்டு இவருக்கு இதுவே சின்ன பட்ஜெட் அப்படின்னா. அப்போ நான் யோசித்தேன், ஐயோ இன்னுமே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் சொல்லியிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு 6-7 கோடி ரூபாய் வந்து சின்ன பட்ஜெட் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் என்னென்னா ஒரு நாள் கூட முகம் சொல்லிக்காமல் இந்த விஷயத்தில் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. நாங்கள் ஒரு 61 நாள் 62 நாள் ஷூட்டிங் பண்ணோம். எல்லாம் அந்த 55 நாள் சொன்னாங்க, அது வந்து எல்லா டபுள் காட்சிலாம் சேர்த்து என்கிட்ட சொல்ல ஒரு நாள் கூட வந்து ஒருத்தர் கூட இது ப்ராமிஸாக ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து இது ஏன் இப்படி நடக்குது எது நடக்குது ஏன் அப்படின்னா நல்ல டெக்னீஷியன்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னும் போது யாராவது புதுசாக வச்சு பண்ணிக்கலாமா சார், புது மாஸ்டர் கூட நம்ம என்கரேஜ் பண்ணலாமா அப்படின்போது இல்லை, நிறைய பிரச்சனைகள் நடக்குது, ஃபைட் இதெல்லாம் நிறைய நடக்குது. அதனால் இந்த பெரிய விஷயம் இப்போ கூட சமீபத்தில் ஒரு கார் இதில் வந்து ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் இறந்து போனார், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெரிய பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட 20-25 பேசஞ்சர், ஒரு 50 பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. பஸ்ஸை கவுக்கும் போது வந்து நான் என்ன நினச்சேன், முதல்ல பஸ்ஸு கொஞ்சம் இவங்க பட்ஜெட் ஓகே பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, சார் பஸ்ஸு கவுக்கலாம் வேணாம் சார், அப்படியே பிரேக் அடிச்சு போய் மரத்தில் மோதி நிற்குதுன்ற மாதிரி வச்சுக்கலாம் சொல்லுவாங்க. பார்த்தா கடைசி வரைக்கும் உதயா சார் வந்து இல்லை அது அப்படி தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி நான் என்ன சொன்னேனோ அது அன்றைக்கி அப்படியே அந்த விஷயத்தை பண்ணார். அதுக்காக ஸ்டன்ஸ் இல்லை மாஸ்டர் உள்ளே கூப்பிட்டாங்க. அப்பயே எனக்கு கொஞ்சம் பாதி பாரம் இருந்துச்சு. ஏன்னா மாஸ்டர் வந்தோடனே நான் முதல்ல ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே இந்த பஸ்ஸு சீக்வன்ஸ் முடிச்சோன்னே, இல்லை சார் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு 4 to 5 days எப்படி முடிக்க முடியும் சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளோ படம் முடிக்க சொல்லுங்கள், எப்படி பண்ண முடியும். இல்லை சார் விடுங்க நான் பார்த்துக்கிட்டு விடுங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் இந்த பஸ் சீக்வன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் டாக்கி அந்த பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் இந்த பஸ்ஸு. இதுக்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் நம்ம மாட்டுக்கு ஒரு 3 பஸ்ஸு மாற்றிருக்கோம். அந்த 3 பஸ்ஸில் அந்த பஸ் ஓனர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கீழே வண்டியை விடத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படிலாம் கொடுக்க முடியாது சார், அது வண்டிலாம் ரொம்ப கஷ்டம்னோன்னா இவங்க ஒரு பஸ்ஸையே வாங்கிட்டாங்க. ஒரு பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸை தான் அது ஓடுற பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸை கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அது இப்போ ஸ்கிராப்பில் தான் போயிடுச்சு. அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் எனக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அந்த படத்தில் இருந்தாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து அந்த உதயா சாருடைய அந்த இனிஷியேட்டிவ்.
எல்லாருமே அந்த ஒரு கதாநாயகன்னா அப்படி சொல்லிட்டு ஓகே பண்ணிவிடுங்க, என்னோட இன்ட்ரொடக்ஷன் நல்லா இருக்கா அதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும், அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தை முதல்ல நான் கேட்கும்போது, சார் இந்த படத்தில் பேரலாக உங்கள் கூட ஒரு கேரக்டர் ட்ராவல் பண்ணோம், இட்ஸ் கைண்ட் ஆஃப் செகண்ட் ஹீரோ மாதிரி தான் சார், ஆனால் பயங்கர வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் ஆமாம் படிச்சுட்டேனே, அது யார் பண்ணலாம் அப்படின்போது கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய ஹீரோ கிட்ட பேசினோம். எல்லாருமே ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தங்க பிஸியாக இருந்தாங்க, என்னென்னமோ விஷயம் இருந்தது. அப்போ உதய சார் சொன்னார், இல்லை இதுக்கு நல்ல ஒரு ஆள் வேணும், நீங்கள் சொல்கிற ஆளுக்கு நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க சொல்லி அப்புறம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து, சார் ஆஃபீஸ் வாங்க சார், நான் சொன்னேன் இந்த அஜ்மல் எப்படி இருப்பார் அப்படின்போது, எனக்கு முன்னாடியே அஜ்மல் படம்லாம் பார்த்துருக்கேன், முஷ்கின் சார் படம்லாம் பார்த்துருக்கும்போது பரவாயில்லையா அஜ்மல், ஓகே வெரி குட் கூப்பிடலான்னு எனக்கு காலையில் ஃபோன்லேயே கதை சொல்லுங்கன்னாரு. ஃபோனில் கதை சொன்னோன்னா ஓகே இம்மீடியட்டாக ஓகே சொன்னார். சொல்லிவிட்டு ஆன் போர்டு வந்ததுக்கப்புறம் அந்த டே ஒன்லேருந்து அவர் வந்த அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதை நான் வந்து மனசார சொல்கிறேன். டே ஒன்லேருந்து இன்னி வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எந்த சீன் அவர் வந்து என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க, இல்லை 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 நல்ல கதை இது, இப்படிலாம் பண்ண நல்லா பண்ணுங்க, இல்லை இல்லை நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, இப்படியே வந்து எங்கிட்ட பேசி இல்லை இல்லை வேணாம் இங்கே வாங்க இப்படி வைங்க சார் நான் சொல்கிறது கேளுங்க சார் அவங்க சார் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ஸ் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்க சார். ஓகே சார் நல்லா பண்ணிடலாம் சார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எங்கிட்ட இன்வால்வ் ஆனார். அதே மாதிரி யோகி பாபு சார், இந்த படத்துக்கு ஒரு கேரக்டர் வேணும், ஆனால் படம் ஃபுல்லாகவும் வரணும். இப்படி ஒரு கேரக்டராக இருக்கும்போது நம்ம வந்து யாரை போடலான்னும் போது சஜஷன் பண்ணிருக்கும்போது உதய சார் பன்னீர் சார்லாம் சொன்னாங்க, சார் யோகி பாபு நம்ம பேசுவோம் சார் அவர் டேட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், அவர் எப்படி சார் நமக்கு அவ்வளோ டேட்லாம் கொடுப்பாரு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் நமக்கு ஒரு டேட் வருது, பரவாயில்லையாட்டுன்னு கேட்டேன். இல்லை சார் பேசுவோம் சார், கதையை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் நம்ம பேசி பார்ப்போம் சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க உதய சார் யோகி பாபு சார்கிட்ட. சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அவர்கிட்ட யோகி பாபு சொன்னேன், அப்படியா ஓகேப்பா பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னேன். ஆனால் சார் ஷூட்டிங்க்கு நம்மலாம் டெய்லி இவர் வந்து ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு தள்ளி பண்ண முடியாது, ஏன்னா இந்த படம் வேறு மாதிரி இருக்குது, கூடவே இருக்கணும் அப்படின்னேன். அப்போது அவருக்காக நாங்கள் ஒரு போர்ஷன் எடுத்து கண்டினியூவாக வரா மாதிரி ஒரு வாரம் 10 நாள் வந்து ஒரு 3 நாள் வந்து நாங்கள் ஏலகிரிலையும் ஒரு 7 நாள் ஏலகிரிலையும் ஒரு 3 டேஸ் சென்னையிலையும் வந்து அவரை காம்பேக்டாக அவருடைய டேட்டை வச்சுக்கிட்டு அவர் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அந்த கண்டினியூவாக 10 டேஸ் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு யோகி பாபு சார். ஒவ்வொரு சீன்லையுமே எங்களுக்கு வந்து நல்லா இன்புட் கொடுத்து நல்லா வருது பாஸ் பண்ணுங்க, ஒரு சீனில் டைலாகே சொல்லுவார், எப்பா உங்கள் 2 பேர் காம்பினேஷனில் மட்டும் நான் முழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோகி பாபு சார் வந்து உதயா சாருக்கும் அஜ்மல் சாருக்கும் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் ஃபுல்லாகவே வந்துட்டு போகிற காமெடியன் இல்லாமல் ஒரு கதையாகவே அதில் உள்ளே இருப்பார் அவர். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜான்விகா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ண ஒரே பொண்ணு, கனடாலேருந்து பெங்களூர் வந்திருக்காங்க. என்னடா அது டேரக்டர் பெங்களூர் இருந்தால் கன்னட படம் பண்ணணும் பெங்களூர் பண்ண கூப்பிட்டாங்கன்னா இல்லை, அந்த பொண்ணு வந்த உடனே ஒரே ஒரு ஆடிஷன் மட்டும் எங்களுக்கு ஒரு முக்கியமான சீன் இருந்தது, அந்த சீனை பண்ண சொன்னேன். தமிழே தெரியல அந்த பொண்ணுக்கு, ஆனாலும் அதை தங்கிலீஷில் எழுதிட்டு அழகாக அதை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணாங்க. நினச்சேன் அந்த கண் அந்த பேசும்போது ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தவங்க ரிசமல் பண்ணாங்க. நான் நினச்சேன் கண்டிப்பாக இவங்க தான் நமக்கு மலர்னு அவங்க பேர், அந்த மலர் கேரக்டர் இவங்க தான் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது வந்து எல்லாமே தானாக இந்த படத்துக்கு அமைஞ்சுதுன்ற மாதிரி தான் சொல்லணும். என்னுடைய நண்பர் பிரபாகர், அவர் பெங்களூரில் என்னோட படம் பண்ணியிருக்காரு. அவர் கூட நான் வந்து அவருடைய நடிப்புக்கு ஏற்ற ஒரு படமே அங்கே கிடைக்கல, எனக்கு பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் கிடைக்கல. ஆனால் நான் சொன்னேன் நல்ல படம் தமிழில் பண்ண நான் உங்களை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதே மாதிரி யூஸ் பண்ணேன். மிஸ்டர் டேனி, எனக்கு டேனி வந்து அவர் டான்ஸராக இருக்கும்போது நானும் டான்ஸராக இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஓமாரியா டைம்லேருந்தே நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பப்போ நாங்கள் மீட் பண்ணிப்போம், அவர் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார். அப்போ நான் பெங்களூரில் இருக்கும்போது என்னோட சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடித்தார். ஆனால் பெரிய படத்தில் பெங்களூரில் கன்னட படம் நடிக்கல. அப்போ நான் சொன்னேன் தமிழில் படம் பண்ணால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிட்றேன், ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுற கேரக்டர்லாம் இங்கே பண்ணுற கேரக்டர்லாம் பெருசாக இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை, ஆனால் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி கண்டிப்பாக ஒரு கேரக்டர் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு படம் பண்ண உடனே, ஏன்னா எனக்காக அவர் நிறைய ப்ரேயர்லாம் பண்ணுவார், நாங்கள் 2 பேரும் அந்த ஒரே ஃபெலோஷிப்பில் இருக்கோம், அதனால் ப்ரேயர்லாம் பண்ணுவார். உடனே வந்து அந்த கேரக்டரை கூப்பிட்டு அவர் பண்ண வச்சேன், பெரிய முடியெலாம் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு காப் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறமா வந்து சுபத்ரா, அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலை பற்றி நான் வந்து ரொம்ப ஸ்பாய்லர் அலர்ட் ஆகிடும், அதனால் நான் சொல்ல விரும்பல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நரேன் பாலகுமார் மியூசிக், ரெகுலராக நான் என்னுடைய படத்துக்கு எல்லாம் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் என்னுடைய கசினே இருந்தார். ஆனால் இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெஷராக வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய படத்தில் பண்ண உத்தரவு மகாராஜா படத்தில் பண்ண மியூசிக் டைரக்டர் இருக்காரு, நீங்கள் சாங் ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னு. கேட்ட உடனே நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்ட உடனே சரி சார் போகலாம் அப்படின்னு போன உடனே எனக்கு அவர் கொடுத்த முதல் சாங்கு இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஷோகா நிக்கிறிய சாங் தான்.
எவ்ரி ஒன் லைக்ஸ் திஸ் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். எனக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் எனக்கு அந்த சாங் ஹிட் அப்படின்னு தெரிஞ்சால் என் பசங்க பாடினாங்கன்னா தெரிஞ்சிடும். என் பசங்க அந்த பாடினாங்கன்னா சாங், என் பையன் வந்து இந்த பிரியாணி சாங்கும் ஷோகா நெக்கிரிய சாங்கும் பாடிக்கிட்டே இருப்பான். சரி சாங் நல்லா வந்துச்சு, அடுத்தது பிஜிஎம்ஸு. அந்த பிஜிஎம்ஸ்லாம் ஒரு மெஸ்மரைஸ் பண்ணியிருப்பார், சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபைட் சீக்வன்ஸையும் சரி, சும்மா ஒரு 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 மாதிரி ஓவர் ரேட்டடாக நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் ப்ரெஷ் ஷோ பார்ப்பீங்க. பார்க்கும்போது அவங்க எல்லாமே டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அப்புறம் மிஸ்டர் சிவா சார், மிஸ்டர் டீசல் சிவா சார் வந்து இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருந்திருக்காரு. இது முடியும், இது முடியாதுன்றத பளிச்சுன்னு சொல்கிறார். அது நான் இல்லை, அது உதயா பிரதர் இல்லை, யாராக இருந்தாலும் இது முடியும் சார், முடியாது சார், இது பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோல் பர்மிஷனுக்காக நாங்கள் அலைஞ்ச அலைச்சல், அவர் அலைஞ்ச அலைச்சல், அவரோட வேலையை விட்டுட்டு. ஸோ வெரி குட் சார், தேங்க்யூ. சாம், கேஎல் பிரவீன் சாருடைய ஒரு வலது கை. கேஎல் பிரவீன் சார் என்கிட்ட சொல்லி ஒரு ரஃப் கட் பார்த்துட்டு, ரஃபாக இந்த பார்த்துட்டு என்கிட்ட நிறைய கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் இந்த படத்தை எப்படி கட் பண்ண போகிறேன்றது பேட்டர்ன் சொல்லிவிட்டு எனக்கு சாமை கையில் கொடுத்துட்டாரு. சாம்கிட்ட சொன்னேன், சாம் நான் உங்களோட எந்த இதுவும் நான் தலையிட மாட்டேன், உங்கள் ஃப்ரீடம் நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்க. ஏன்னா நான் வந்து பவுண்டர் ஸ்கிரிப்டாக உதயா சார்கிட்ட எப்படி கொடுத்தேனோ அதே ஸ்கிரிப்டை தான் அவர்கிட்ட கொடுத்தேன். ரைட், அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத நீங்கள் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் வேலையை அதில் காமிங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட் கட் பார்த்த உடனே சொன்னேன், எக்ஸலன்ட் சாம் ப்ரோ, டெஃபினட்டாக நம்ம உட்காந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து அந்த படத்தோடைய ஃபுட்டேஜை நாங்கள் எவ்வளோ இன்னுமே கிட்டத்தட்ட 2 hours 15 minutes இருந்துச்சா ஃபஸ்ட் ஃபுட்டேஜ். 2 hours 15 minutes எங்கேஜாக இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப தாங்காது, வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி 2 hours 10 minutes கொண்டு வந்ததில் எனக்கு வந்து சாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஐ அப்ரிஷியேட் சாம், தேங்க்யூ. அதே மாதிரி நிறைய இவர் நம்ம மருதநாயகம் டிஓபி. நான் எப்போவுமே என்னுடைய டீம் ஒன்று செட் ஆச்சுன்னா நான் அந்த டீமை என்றைக்குமே மாற்றிக்கவே மாட்டேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு பண்ண மியூசிக் டைரக்டர் தான் 5 படத்துக்கும் 4 படத்துக்கும், கேமராமேன் தான் 4 படத்துக்கும். அப்படி தான் இருந்துச்சு. இங்கேயும் அப்படி தான் நான் கொண்டலாம் நினைக்கும் போது அது அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஏதோ வேறு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் நான் வந்து இவர் சொன்னார், மருது நம்ம ரங்கோலின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு பாருங்கன்னாரு. நான் ஒரு படம் கூட சரியாக அப்படியே பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக பார்த்துட்டு கூப்பிட்டு வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த டே ஒன்லேருந்து பரபரன்னு இருப்பார் தவிர, நான் வந்து சார் ரெடி சார் ரெடி, நம்ம இங்கே சொல்லி முடிச்சு போது ரெடி ஆகிச்சிருப்பார். சார் நீங்கள் பண்ணலாம் சார். எந்த விதமான ஒரு லக்ஸுரி எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடக்ஷனில் கொடுத்தாங்க. ஆனால் அந்த லக்ஸுரி எதிர்பார்த்து ஒரு பெரிய கேமராமேன் அப்படி அதெல்லாம் இல்லாமல் அவர் ரொம்ப டவுன் டு எர்த்தாக ஒர்க் பண்ணி பைக்கில் உட்காந்துட்டு போகிறது, அது பண்ணுறது. நீங்கள் சில மேக்கிங் ஷாட்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வந்து அவருக்கு பெரிய பேர் சொல்கிற படமாக இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த இடத்துல எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியல. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரையும் வந்து ஒரு மெஸ்மரைஸ் பண்ணும். உங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு மீறி வேறு லெவலில் இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, ரொம்ப ராகுலர் ஓகே நீங்கள் வந்து ஓகே எது நடக்குது அப்படின்ற மாதிரி கீழே குஞ்சிட்டு அப்படி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு அது மாதிரி இருக்கவே படமாக இருக்காது. அந்த படம் டெஃபினட்டாக அந்த மாதிரி படமாக இருக்காது. இந்த படம் டெஃபினட்டாக அந்த வெச்ச கண் வாங்காமல் அப்படியே பார்த்து கடைசி முடியும் போது உங்களுடைய பெரிய இதை வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் முதல்ல தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையறதுக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய அடித்தளமாக இருந்து இது பெரிய படமாக ஆக்கி கொடுக்கணும். அதுக்காக நான் உங்களை வேண்டி விரும்பி இந்த படத்தை நீங்கள் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.